Access granted. Hello friends, welcome back to our channel SM Security. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பைத்தான்ல இருக்கக்கூடிய எரர்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம எரர்னா என்ன பார்ப்போம். இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ண வச்சா அதுல வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் என்னன்னா எரர்ன்போம். இதை பக்குன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மிஸ்டேக்ஸ் தான் என்ன எரர்ன்றோம். இப்போ அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம ரிமூவ் பண்றோம்னா அந்த ப்ராசஸ் பேர் வந்து என்னன்னா டீபக்கிங் பாங்க. சரியா? இப்போ எரர் வந்து ஒரு 3 டைப்பா பிரிப்பாங்க. முதல்ல என்னன்னா சிண்டெக்ஸ் எரர், ரெண்டாவது லாஜிக்கல் எரர், அடுத்து ரன் டைம் எரர். இப்போ வாங்க சிண்டெக்ஸ் எரர் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிண்டெக்ஸ் எரர் என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடியே நிறைய இது நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறோம், வைல் கண்டிஷன் எழுதுறது, ஃபார் லூப் எழுதுறது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு சிண்டெக்ஸ் நான் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி சிண்டெக்ஸ் இருக்கிறத நம்ம மிஸ் பண்ணுற போது இப்போ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண லாஸ்ட்டாக கோலன் வைப்போம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கோலனை மிஸ் பண்ணுறது இது வந்து சிண்டெக்ஸ் எரர்ல வரும். அடுத்த இப்போ அந்த கீழே இப்போ இஃப் கண்டிஷன் கொடுத்து அடுத்த வந்துச்சா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ண ஸ்கிரிப்டில் வந்து எழுத வைப்போம். நம்ம ஐடியலி யூஸ் பண்ண வச்சா டேட்டா இன்டர்பிரேட்டர் மோடில் இருக்கும்போது நம்ம என்ட்ரு கொடுத்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் நமக்கு டேட்டா வந்துடும். ஆனால் ஸ்கிரிப்ட் எழுத வச்சா அப்படி வராது. நம்ம ஸ்பேஸ் விடுற மாதிரி இருக்கும். தனியாக நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுனா அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஸ்பேஸ் விட வச்சு நம்ம மிஸ் ஆகிடுவோம். முதல் இதில் ஒரு 4 ஸ்பேஸ் விட்டுருப்போம், அடுத்தது 3 ஸ்பேஸ் அலைன்மெண்ட் மிஸ் ஆகும். இதெல்லாம் வந்து என்னன்னா சிண்டெக்ஸ் எரர் கூட தான். அடுத்த கீவேர்டை டைப் பண்ணுவோம், அந்த கீவேர்டில் தப்பான ஸ்பெல்லிங் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி இருக்கிறது கூட நமக்கு சிண்டெக்ஸ் எரரில் வரும். அடுத்த நம்ம இஃப் கண்டிஷன் கொடுத்து கீழே நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம், ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம போகிறதும் சிண்டெக்ஸ் எரர் கூட வரும். இந்த மாதிரி இருக்கிறதா என்னன்னா சிண்டெக்ஸ் எரரும். அதாவது ஒரு சிண்டெக்ஸை நம்ம மீற வச்சுற, அதாவது ஒரு கண்டிஷன் இப்படி தான் இருக்கும், ஒரு சிண்டெக்ஸ் இருக்கும். அந்த சிண்டெக்ஸை நம்ம பிரேக் பண்ணி வேறு ஏதாவது எழுதுனோம்னா அந்த இடத்துல நமக்கு வேறு ஏதாவது சிண்டெக்ஸ் எரர்ன்போம். இப்போ வாங்க அவருக்கு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துடலாம். இப்போ என்னன்னா ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த வேரியபிளுக்கு 10ன்ற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பின்ற வேரியபிள், இந்த வேரியபிளுக்குள்ளே நான் ஒரு 20ன்னு எடுத்துக்கிறேன். சின்ன நம்ம இப்படி பண்ணோம், நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி அதிலே ரன் பண்ணி பார்த்துலாம். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே ஏ ஈக்குவல் டு 10 அண்டு பி ஈக்குவல் டு 20ன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்கேன். இஃப் ஏ இஸ் லெஸ்ஸர் தென் பி. இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் லாஸ்ட் நம்ம கோலன் வைக்கின்றது. இப்போ ஒரு வேளை நம்ம வைக்காமல் போயிட்டோம்னா என்ன ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் வைக்கணும். இந்த ஸ்பேஸும் அலைன்மெண்ட் கரெக்டாகும். நீங்கள் அலைன்மெண்ட் எப்படி நீட்டாக வந்து நான் டேப் கொடுத்து ரன் பண்ணுங்க. இல்லை நான் ஸ்பேஸ்லேயே கொடுத்துருப்போம்னு சொல்லி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்பேஸில் நம்ம இடத்துல 4 ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். சில நேரத்தில் நம்ம டைப் பண்ண வச்சுன்னா 3 ஸ்பேஸை விட்டுட்டு அடுத்த டைப் வந்து 3 ஸ்பேஸ் விட்டு போயிருப்போம். அதை நம்ம கவனிக்க மாட்டிருப்போம். இது எல்லாமே சிண்டெக்ஸ் எரருக்குள்ள தான் வரும். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம், பிரிண்ட் is lesser value. இதில் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் இப்போ உங்களை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை ரன் பண்ணி பார்க்கேன். எஃப்ஐ கொடுத்தா ரன் ஆகும். இதுக்கு முன்னாடி நினச்சிருக்கேன். ஸோ எஃப்ஐ கொடுக்கேன். இப்போ தானே இன்வாலிட் சிண்டெக்ஸ் எரர் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிண்டெக்ஸ் எரர் இடத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணி காட்டுது. இந்த இடத்துல தான் நம்ம சிண்டெக்ஸ் இருக்குன்னு காட்டுது. இப்போ இந்த இடத்துல நம்ம கோலன் வைக்கிறது மூலமாக இந்த சிண்டெக்ஸ் எரர் நம்ம மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த கீழே கொடுத்துருக்க அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எந்த ஒரு எரரும் காட்டலை. காரணம் என்னன்னா இந்த இடத்துல நம்ம சிண்டெக்ஸ் எரரை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ண முடிச்சதே முதல்ல இந்த இதில் ஃபுல்லாக செக் பண்ணுறது சிண்டெக்ஸ் எரர் இருக்குது. அந்த தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். சிண்டெக்ஸ் எரர் இருந்தால் அது ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் ஆகி அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகாது. இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு இங்கே இப்படி காட்டும். சிண்டெக்ஸ் எரர் காட்ட முடிச்சது இதில் நம்ம பைத்தானில் இருக்க ஸ்கிரிப்ட் எடிட்டர் யூஸ் பண்ண முடிச்சது நமக்கு இந்த மாதிரி ரன் பண்ண முடிச்சதே உங்களுக்கு என்னன்னா இந்த சிண்டெக்ஸ் எரர் காட்டுது. நீங்கள் பைத்தாம் அப்படியே ரன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அப்படி காட்டாது. கீழே வந்து அது எத்தனாவது லைனில் எரர் இருக்குது அப்படின்றத இப்போ காட்டும். இப்போ இந்த இதை நான் இந்த லொக்கேஷனில் நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அதில் நான் ரன் பண்ணி காட்டுறேன். இதாக இருக்குது. நான் இந்த இடத்துல கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்மனா பைத்தான் test.py ரன் பண்ணுறேன். ஏ இஸ் லெஸ்ஸர் தென் வேல்யூன்னு வந்துருச்சு. இப்போ இதுவே நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஸ்கிரிப்டில் இந்த கோலன் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிறது அதே அப்படியே ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த எரர் காட்டுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த லைனில் எரர் இருக்குன்னு முதல்ல நமக்கு தெளிவாக காட்டும். ஏன்னா லைன் 3ல் இருக்குது.
அதுலேயும் இந்தனா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் அந்த லைனே ஒரு காட்டி இந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. நம்ம என்னன்னா இந்த இடத்துல இந்த கோலன் நம்ம செட் பண்ணிட்டு ரன் வச்சா நீட்டாக ரன் ஆயிடுவோம். ஓகே, உங்களுக்கு சிண்டெக்ஸ் எரர் எப்படின்னு கிளியராக புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு லைனில் என்ன எரர் இருக்குன்றதை நீங்கள் வரிசையாக கவனித்து இது பண்ணால் அந்த எரரை நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் எரர். இந்த லாஜிக்கல் எரர் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிச்சா அந்த ப்ரோக்ராமோட லாஜிக்கில் நம்ம இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸு அந்த இல்லைனா லாஜிக்கல் எரர். இதில் என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு வேரியபிள் இருக்கும். அந்த நம்ம 2-3 வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டு போவோம். ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண இடத்துல வேறு வேரியபிள் நீங்கள் போட்டாலும் அது வந்து லாஜிக்கல் எரர் வரும். இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் வச்சு எந்த ஒரு எரருமே காட்டாது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் இந்த இப்போ இருக்க ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் எந்த ஒரு எரருமே காட்டாது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு வராது. என்னன்னு பார்த்தா நீங்கள் உள்ள இருக்கிற லாஜிக்கை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு லாஜிக்கை மிஸ் பண்ணியிருப்பீங்க. பூலியனில் சொல்லியிருக்கேன் 0-1-0-1 அந்த காம்பினேஷன் தான் பூலியன் எக்ஸ்பிரஷன் இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணால் கூட அது நம்மளுக்கு ரிசல்ட் கரெக்டாக வராது. இது பண்ணுற மாதிரி இப்போ இஃப்லேருந்து ஒரு நெக்ஸ்ட் இஃப் அப்படிலாம் கூட வச்சுட்டா இஃப் கண்டிஷனும் இந்த இஃப் கண்டிஷனும் எழுதியிருப்போம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டு நம்ம உள்ளே எழுதியிருப்போம். முதல்ல ஒரு 4 ஸ்பேஸ் விட்டோம்னா நெக்ஸ்ட் இஃப் கண்டிஷன் எழுத வச்சா 8 ஸ்பேஸ் விட்ட மாதிரி இருக்கும். அந்த இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி இஃப் கண்டிஷனுக்குள்ளே நம்ம எழுத ஆரம்பிச்சுட்டா அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக மறுபடியும் 4 ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கணும். நம்ம அந்த இடத்துல 8 ஸ்பேஸ் விட்டு எழுதணும். அந்த ஒரு வச்சதில் கூட பிரச்சனை வரும். இதில் என்னென்னா பிளாக்ல இன்டென்டிங் பிளாக்ல நம்ம எழுதுகிற மிஸ்டேக்ஸை வந்து இந்த லாஜிக்கல் எரர், அதுவும் லாஜிக்கல் எரர் கூட தான் வரும். அதுவும் இல்லாமல் இப்போ இன்டிஜர் டிவிஷன் பார்த்தா நம்ம ஃப்ளோட் டிவிஷன் யூஸ் பண்ணுறது இது எல்லாமே நமக்கு லாஜிக்கல் எரருக்குள்ளே தான் வரும். இப்போ வாங்க இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு ரன் எடுத்துடலாம். இது நான் ப்ரோக்ராம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எழுத போதில்லை. இப்போ வந்து ஒரு ஃபேக்டரியல் ப்ரோக்ராம் எழுத போகிறேன். ஃபேக்டரியல் ப்ரோக்ராம்னா உங்களுக்கு தெரியும். ஃபேக்டரியல்னா என்னன்னு தெரியும். மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு ஃபேக்டரியல் 5 ஃபேக்டரியல் கொடுத்தோம்னா 5 இன்ட்டு அதாவது 1லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இப்படியே கொடுக்கறதான ஃபேக்டரியல் வாங்க. இப்போது அந்த 5 ஃபேக்டரியலுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். முதல்ல i ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறேன். சாரி, i ஈக்குவல் டு 1 அண்ட் ஃபேக்ட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். சாரி, 0க்கு 10 போட்டேன். 0 போட்டாச்சு. இப்போது வைல் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த வைல் கண்டிஷனில் நமக்கு தேவையான கண்டிஷன் என்னன்னா i is less than or equal to 5 இருக்கிற வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நமக்கு ரன் ஆகணும். இப்போ இந்த கோலனும் கரெக்டாக கொடுத்துருவோம். அந்த ஸ்பேஸை நீட்டாக நமக்கு வந்துருச்சு. ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐ. இந்த ஸ்டார் ஐ உங்களுக்கு என்ன ஆகுனா ஃபேக்ட் இன்ட்டு ஐ. நம்ம ஏற்கனவே ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அதில் நமக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஏன்னா ஒவ்வொரு வேலையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா print fact போட்டு இந்த ஃபேக்டோரியலே வேரியபிளாக நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் பார்க்கும்போது க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த எரர் மிஸ்டேக்ஸும் நீங்கள் விடாத மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணுவோம். ரன். ஓகே, சேவ். ஓகே, இங்கே வேறு எரர் இருக்குது என்னன்னு பார்க்கலாம். என்னன்னா இப்போ நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம 2 இது கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் வந்து கம்மா போட்டு பிரிக்கணும். நான் பிரிக்காமல் இருக்கேன். ஸோ அந்த இதை நான் இப்போ சால்வ் பண்ணிக்கிறேன். ஓகே, சால்வ் பண்ணிச்சு. மறுபடியும் சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எரரும் கட்டாமல் ரன் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஃபேக்டோரியல் ஆஃப் 5ன்றது 0 கிடையாது. இப்போனா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 கொடுக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து 120 வரணும். ஆனால் நமக்கு வந்து என்னன்னா 0 வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏதோ மிஸ்டேக் கொடுத்துருக்கோம். ஆனால் அது எந்த மிஸ்டேக்ன்ட்டு நம்மளோட பைத்தானில் அதால் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் வந்து லாஜிக்கல் எரர்ஸ். இப்போ இதில் என்ன மிஸ்டேக் நம்ம ஒவ்வொரு லைனாக நம்ம தான் செக் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம் தான் திருப்பி செக் பண்ணிருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரிக்குள்ள 0 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து 0 இன்ட்டு 1ன்னு கொடுத்தாலும் 0 2 கொடுத்தா எத்தனை கொடுத்தாலும் அது வந்து ஃபேக்டரிலேருந்து 0வே சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னன்னா 1ன்னு இருக்கணும். 1ன்னு இருந்த போதுட்டு என்னன்னா இப்போ 1 இங்கே வரும். அடுத்து 1 இன்ட்டு 1 1 அடுத்த இங்கே 2 மாதிரி ஐ வர முடிச்சுட்டா 2ன்னு 1 மாறி இருக்கும். 1 இன்ட்டு 2 2ன்னு மாறி அப்படி வரும் மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஆனால் நம்ம இங்கே 0 கொடுத்தது நம்மளுடைய நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற மிஸ்டேக்ஸு. அந்த ப்ரோக்ராமோட லாஜிக்லேயே நம்ம ஒரு மிஸ்டேக் வச்சிடும். அதனால தான் இந்த ரிசல்ட் சரியாக வரல. இப்போ சேவ் பண்ணியாச்சு, ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 120 நமக்கு நீட்டாக வந்துருச்சு. எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நீட்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி வர மிஸ்டேக்ஸ் என்ன லாஜிக்கல் மிஸ்டேக்ஸும்போது அது லாஜிக்கல் எரர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம தான் ரன் டைம் எரர். அங்கே அதையும் பார்த்துடலாம். ரன் டைம் எரர் என்னன்னா
இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ண வச்சா இப்போ பைத்தானில் ஒரு இதை ரன் பண்ண வச்சா அந்த பைத்தானை சால்வ் பண்ண வேண்டியதுலாம் எக்ஸப்ஷன் அப்படின்னு வைக்கிறது இல்லைன்னா ரன் டைம் எரரில் வரும். அதை காமனாக இருக்கிறது என்னன்னா டிவிஷன் பை ஜீரோ டிவிஷன் எரர்ன்றது காமனாக இருக்கக்கூடிய ஒரு எரர். ஜீரோவால் எந்த நம்பரையும் டிவைட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம மேக்ஸில் நம்ம டிவைட் பண்ணலாம். அதுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூனா இன்ஃபினிட்டின்னு கொடுப்போம். இன்ஃபினிட்டின்னா அதுக்கு ஆன்சரே கிடையாதுன்றதான் அர்த்தம். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இங்கே ரன் டைம் எரர்னு வரும். இதுக்கு வேறு என்ன மாதிரிலாம் ரன் டைம் எரர் வரும்னா, இப்போ ஒரு லிஸ்ட்டில் இருக்குன்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் நம்ம கால் பண்ண வச்சா அந்த இடத்துல அப்படி ஒரு எலமெண்ட்டே இருக்காது. அந்த மாதிரி இருக்க எலமெண்ட்ஸு இப்போ ஒரு டிக்ஷனரியில் ஒரு கீயை கால் பண்ணோம்னா அந்த கீ அந்த டிக்ஷனரியில் இருக்காது. அந்த மாதிரி இருக்கலாம். என்னென்னா ரன் டைம் எரருக்குள்ளே தான் வரும். அது வந்து நேம் எரர் நமக்கு மென்ஷன் பண்ணும். அது என்ன இது இருக்க எக்ஸப்ஷன் என்னென்னா நேம் எரர் அப்படின்ற ஒரு எக்ஸப்ஷன் நமக்கு ரன் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் ரன் டைம் எரருக்குள்ளே இருக்குது. அதில் நமக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா நமக்கு எக்கச்சக்க எரர்ஸ் இந்த மாதிரி காட்டி இருக்கும். அதை ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஆட்ரிபியூட்ஸ் எரர்ஸ் இந்த மாதிரி நிறைய எரர் இருக்குது. இப்போ வாங்க ரன் டைம் எரருக்கு சின்ன ப்ரோக்ராம் பார்த்துடலாம். இப்போ மொத்தமாக ரிவ்யூ பண்ணிக்கலாம். சிம்பிளாக பண்ணணும்னு வச்சோன்னா இப்போ நான் பிரிண்ட் வேண்டாம், 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். இப்போ போல் A = 10 எடுத்துக்கிறேன், B = 0ன்னு எடுத்துக்கிறேன். இல்லை 0 வேணாம். நம்ம இப்போ இன்புட் enter a number இப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து என்னன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா print A/B இதான் கொடுப்போம். இது நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா இதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அது கூடலாம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்னு எடுத்து C = A/Bன்னு கொடுத்து இப்போ அதுக்கப்புறம் என்னன்னா print Cன்னு கூட நம்ம கொடுக்கலாம். சரியா? இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு எரர் வரும். அது என்ன ரன் பண்ணி அடிக்க தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம நம்பர் கொடுக்க சொல்லுது. நம்ம எப்போ இப்போ என்னன்னா 10 டிவைட் பண்ணி 2 வச்சு டிவைட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம கொடுக்கும். கொடுத்தோன்னா இங்கே வந்து டைப் எரர். இதுவும் ஒன் ஆஃப் த ரன் டைம் எரர் தான். இப்போ அதில் ரன் என்ன ஆச்சுன்னா இண்டிஜரை ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம டிவைட் பண்ண முடியாதுன்ற மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் நம்ம வாங்க முச்சில் மேக்ஸிமமாக எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இன்புட் ஆகும். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோலாம் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த தடவை கிளியராக சொல்லிடு. நம்ம நார்மலாக இன்புட் வாங்க முச்சில் அது டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்குன்ற மெத்தடில் இன்புட் வாங்கும். இப்போ இந்த இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த வர இன்புட் மெத்தடை நம்ம இண்டிஜரை கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு என்னன்னா இன்ட்னு கொடுத்து ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி இந்த இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இருக்க வேல்யூ இண்டிஜராக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இதை சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி 2 கொடுங்க. பார்த்தீங்கன்னா 5.0ன்றது நம்ம ரிசல்ட்டாக வந்துருச்சு. ஓகே, இப்போது 0 எரரை பற்றி வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ மறுபடியும் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ண வச்சுல இந்த என்டர் கஸ்டமருக்கு நான் 0ன்னு கொடுத்தேன்னா அதுனா 0 டிவிஷன் எரர்னு வருது. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த என்னன்னா ஒன் ஆஃப் த ரன் டைம் எரர் தான். 0 டிவிஷன் எரர். நம்ம இதுக்கு முன்னாடி 0 எந்த நம்பர் டிவைட் பண்ணாலும் 0 டிவைட் ஆகுது. இந்த மாதிரி எரர்லாம் 0 டிவிஷன் எரர்னு போகும். இப்போது இது வந்து எக்ஸப்ஷன் உங்களுக்கு ரண்டி பார்க்கலாம். இப்போ ட்ரை எக்ஸப்ஷன் ஒரு பிளாக் இருக்குது. அதை பற்றியும் முச்சு லைட்டாக பார்த்துடலாம். இதை வந்து என்னென்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட் பண்ண முச்சில் நம்ம இந்த இதை ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதுக்காக சின்ன ஹிண்ட்டாக நான் இதுலேயே மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்புட் வாங்குற இடம். இது வந்து மெயின் ப்ரோக்ராம் எதுவுமே ரன் ஆகலை. நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகுது எதுலனா இந்த C = A/B இந்த இடத்துல நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகுது. இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ எடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது ரிசல்ட்டே மாறுது. இந்த இடத்துல தான் எரர் வருமா வராதான்றது இந்த இடத்துல தான் முடிவாகுது. ஸோ என்னன்னா இந்த இடத்துல நம்ம ட்ரை பிளாக் கொடுத்து ரன் பண்ண போகிறேன். ட்ரை கோலன் வச்சு டேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்துருச்சு. இப்போ இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கும். இப்போ ட்ரை ஆச்சுன்னா நமக்கு ரிசல்ட் வரும், இல்லாட்டி நமக்கு எரர் காட்டாது. இதுக்கப்புறம் என்ன எக்ஸப்ஷன் கொடுங்க. எக்ஸப்ட் கொடுத்து நம்ம சும்மா கொடுக்கலாம், இல்லைனா ஏதாவது இந்த டைப் எரர் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இப்போ எக்ஸப்ட் கோலன் வச்சு இதில் என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு இப்போ நம்ம இன்னும் 0 வச்சு தான் மென்ஷன் பண்ணுறோம். இல்லை இப்போ நாம வந்து print எரர் occur அப்படின்னு கொடுத்து நம்ம இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். 15 இப்போ எப்பவும் போல் நம்ம 0 கொடுக்கேன். இந்த இடத்துல நான் இந்த ட்ரை பாக்ஸில் நம்ம சியை வைக்கும்போது என்ன ஆகும்னா
வேரியபிள் இருந்து இங்கே இல்லைன்னு காட்டுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரன் டைம் எரர் தான். எனக்கு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இங்கே மிஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் ஹேஷ்டாக் கொடுத்தா அது கமெண்ட் ஆயிரும், நமக்கு தெரியும். சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இதை நான் தூக்கிக்கிறேன். இப்போ என்டர் நம்பர் என்னென்னா அதே இது 0 கொடுத்து ரன் பண்ணுவோம். எரர் ரெக்கர்னது என்னன்னா இங்கே இருக்க எரர், இந்த எரர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்னென்னா இப்படி ஒரு எரர் ரெக்கர்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே அவங்க அந்த எரர் ரெக்கர்னு வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு எரர் தான் இந்த நேம் எரர். இந்த நேம் எரர் என்னென்னா இந்த சீன்ற இது இங்கே இல்லைன்றதுக்காக அந்த நேம் எரர் வந்து இது ஒன் ஆஃப் த ரன் டைம் எரர் தான். இப்போது இந்த எக்ஸப்ட் இப்படி கொடுத்தோம். இப்போது இந்த இது மூலமாக என்னென்னா நமக்கு வந்து வர ப்ராப்ளத்தை நம்ம எரராக பிரிண்ட் ஆகாமல், எரர் பிரிண்ட் ஆச்சுன்னா மொத்தமாக ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு பதிலாக அந்த இடத்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாமல் ரன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸப்ட்னு கொடுத்து இப்போ இதுலேருந்து ஒரே இது மட்டும் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், இதில் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா 0 டிவிஷன் எரர், எக்ஸப்ட் 0 டிவிஷன். இப்போ இதுலேருந்து ஒரு 0 டிவிஷன் எரர் மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்னன்னா இது எக்ஸப்ட் 0 டிவிஷன் எரர் மட்டும் வந்தால் அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஐன்றது டெம்பரரி வேரியபிள். இந்த 0 டிவிஷன் வர எரரில் வரதை இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கும். இதை வந்து கமா ஐ இந்த இடத்துல வச்சு அதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். அதே தான் 0 கொடுத்து ஓகே ஓகே எரர் இருக்கு டிவிஷன் பை 0 இந்த எரர் தான் நமக்கு வந்திருக்கு. அதை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டிடுச்சு. இப்போது இது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னொரு எரர் நம்ம செட் பண்ணிக்கலாம். எக்ஸப்ஷன் நிறைய நம்ம வைக்கலாம். அதுக்கு இன்னும் எக்ஸப்ஷன் வைக்கிறோம்னா எக்ஸப்ட் இப்போ எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுக்கும்போது என்னன்னா எல்லா எக்ஸப்ஷனையும் இதுக்குள்ளே வரும். இதையும் நான் என்ன ஐன்ற வேரியபிள்குள்ள நான் அசைன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது பிரிண்ட் எரர் அக்கா கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் எரர்ங்கிறது அது என்ன எரர்ன்றதை ஐன்றதுக்குலாம் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதை இங்கே பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ ரன் பண்ண வச்சுட்டா 0 கொடுத்து நம்ம பண்ணுறோம். இதை வந்து மொதல் 0 டிவிஷன் எரர் தான் இங்கே வந்திருக்கு. இப்போது இந்த இடத்துல இன்ட்ன்றதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா, இந்த இன்ட்ன்றதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வர போகிறது என்ன 0 டிவிஷன் எரர் கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த மாதிரினா டைப் எரர் வரும். ஸோ அந்த இது இந்த இடத்துல நமக்கு பிரிண்ட் ஆகுமா செக் பண்ணி பார்க்கலாம். சேவ் ரன் என்ன இப்போ வந்து நான் 2 கொடுக்கேன். 0 டிவிஷன் எரர் வராது, 200 தான் கொடுக்கேன். இதனால் டைப் எரர் ரெக்கார்ட் அதை என்ன எழுதுனா அன்சப்போர்ட்டட் ஆப்ரண்ட் டைப். இந்த ஆப்ரண்ட் டைப் டிவிஷன் ஆப்ரண்ட்டில் நம்ம ஸ்ட்ரிங்கையும் இண்டிஜரையும் மேக்ஸ் பண்ணி நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்றத இங்கே நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட நம்மளுடைய பைத்தான் ஃபார் பிகினர் கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன போட போகிறோம்னா ஜார்விஸ்ன்ற ஏஐ எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி நம்ம போட போகிறோம். என் கெஸ்ட் கரெக்ட்னா இங்கே இந்த வீடியோ பார்க்குற மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ் அயன்மேன்னா யார் நல்லாவே தெரியும். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஜார்விஸ்ன்ற என்னது தெளிவாக தெரியும். அது என்னென்னா மார்வல் ஸ்டுடியோஸோட அயன்மேன் படத்தில் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறது தான் ஜார்விஸ். அயன்மேன் வந்து அதை யூஸ் பண்ணுவார். அந்த பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அந்த ப்ளேலிஸ்ட்டு ஒரு 10 வீடியோ கிட்ட நம்ம வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம அதில் என்னென்னா புதுசாக நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த அப்டேட் பண்ண உங்களுக்கு தனி வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ அந்த பைத்தான் அந்த ஜார்விஸ்ன்ற இதை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் நான் புதுசாக அதில் டெக்னிக் வந்து கற்றுக்கிட்டேன்னா அந்த இதை கூட ஆட் பண்ணி நான் உங்களுக்கு அது வீடியோவை நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக்ராம் வந்து நினச்சாங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் போட்டுருங்க. தேங்க்யூ.